கூட ஓனராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, உங்களுக்கும் தெரியாது. திடீர்னு வந்து நீங்கள் பே பண்ணலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு 100% ரெஸ்பான்சிபிள் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கியூஆர் யூஸ் பண்ணாமல் அந்த யூபிஐ ஐடி என்னன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். நிறைய இப்போலாம் வந்து யூபிஐ ஐடி அது மேலே எழுதி தான் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன யூபிஐ ஐடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த யூபிஐ ஐடியில் பண்ணுங்கள், இல்லை மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கியூஆர் யூஸ் பண்ணி அந்த கியூஆர் அவங்க ஸ்கேன் பண்ணி அது வேறு யாருக்காச்சும் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது கியூஆர் ஜாக்கிங். கியூஆர்எல் ஜாக்கிங் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கியூஆர் மூலமாக தான் அட்டாக் பண்ணுது. பட் நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணணுமா உங்களுக்கு மணி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கியூஆரில் சில மலிஷியஸான பேலோட் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணால் போதும், சில லிங்க்லாம் ஓப்பன் ஆகுதுல, ஒய்ஃபை பாஸ்வேர்ட்லாம் கனெக்ட் ஆகுதுல,